எங்க தளபதி விஜய் தான் வருவாரு. அவர் தான் வந்துட்டாரு. இனிமே அவர் தான் இருப்பாரு. 8000க்கு ஒரு மாசம் ஒரு வாரத்துல அந்த 8000 எங்களுக்கு தேவை. இவ்வளவு பசங்க எங்க குச்சின பாக்க குடும்பத்துல சண்டை வருதுங்க. இவ்வளவு பசங்க சொல்லுங்க விஜய் இருக்கிறதுல இந்த இதே சொல்லுங்க தளபதி அவரு பேசுறதே தகுதி கிடையாது. அவங்களுக்கு பேசுறதுக்கு இதுவே கிடையாது. தளபதி சார் தான் வரணும் சரிங்களா. எங்க அண்ணன் தான் ஆட்சி ஆளணும். இனிமே அவரு வரக்கூடாது சரிங்களா. அவர் வரக்கூடாது. ஆட்சி கலைஞர் ஆட்சி வரக்கூடாது. அவங்க ஒண்டியே தான் ஆண்டுனுக்குறாங்க. இதுக்கு மேல அவங்க வரக்கூடாது. அவங்க குடும்பமே இந்த பக்கம் வரக்கூடாது. இவங்க தான் வரணும். இவர் வந்து ஆட்சி நல்லதே தான். இவர் தான் வரணும் எல்லாத்துக்கும். இனிமே என்ன பண்ணாரு அவரு? குழந்தை குட்டிய ஃப்ரீயா போக முடியுதா? குழந்தைங்க லேடிஸுங்க போக முடியுதா? எங்கெல்லாம் எங்க போனா கற்பழிக்கிறானுங்க. எவன் வயசு பசங்க கற்பழிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி. அவங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தாங்க? பெண்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க, கெஞ்சா கூடிய ஒழுக்கத்துக்கு தான் அதிகமாகிறதுக்கு தான் அவங்க ஆட்சி ஆள்றாங்களா? சொல்லுங்க. பொண்ணுங்க எங்கன்னா போனா கற்பழிக்கிறாங்க. அதுக்கு தான் ஆட்சி ஆள்றாங்களா? அவங்க எதுக்கு ஆட்சி ஆள்றாங்க? நல்லது கெட்டது பண்றதுக்கு தான் ஆட்சி வருது. இவங்க அவங்க குடும்ப ஃபேமிலி மட்டும் நல்லா வச்சுன்னு மற்றவங்க எல்லாம் அப்படி விட்டுட்டு இவங்க வேடிக்கை பண்ணாதுக்கு ஆட்சி ஆள்றாங்க. என்ன சொத்து சேர்த்து வச்சு ஊர் மக்கள் சொத்தை வச்சு நீ ஆண்டு நிற்கிறீங்க. எல்லா பணத்தை கொடுத்து கட்சியை கூட்டணும் உட்காந்துக்கிறீங்க. விஜய் அப்படியே கூப்பிட்டாரு. அவங்க தானா வர கூட்டாது. இவங்க பணத்தை வர வச்சு கொடுக்குற கூட்டம் இது. எங்க தளபதி விஜய் தான் வருவாரு. அவர் தான் வந்துட்டாரு. இனிமே அவர் தான் இருப்பாரு. விசில் சின்னதான் ஓட்டு நாங்க குடுக்குறோம். அவர் ஆட்சி வர வேண்டானுங்க. நாங்க குடுக்குறோம். கலைஞர் நாங்க குடுக்குறோம். எங்க சொந்த காசு குடுக்குறோம். நாங்க குடுக்குறோம். நாங்க சொந்த காசு நாங்க வீட்டுல செஞ்சு நாங்க சொந்த காசுல குடுக்குறோம். கூப்பிடு வாணிப்பா சொல்லுங்க. நாங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க இப்பலாம். இப்ப நீங்க சொன்னீங்களா 2000 குடுக்குறாங்கன்ட்டு. நாங்க 8000 கூப்பன் குடுக்குறோம். அவர் வர வேண்டானுங்க சரிங்களா. யாரு குடுக்குறாங்களோ அவங்கள கூப்பிடுங்க. நாங்க 8000 குடுக்குறோம் மக்களை. அவர் வர வேண்டானுங்க. எங்களுக்கு அந்த 8000 தேவை. எத்தனை வருஷம் சோறு போடுவாங்க அந்த 8000 வச்சு? எவ்வளவு நாள் சாப்பிடுவாங்க? அதெல்லாம் எவ்வளவு நாள்? ஒரு மாசம் சம்பளம். அதெல்லாம் இப்படி போனா குஷ்டு மூத்த பெண்டு போறானுங்க. 8000க்கு ஒரு மாசம் ஒரு வாரத்துல அந்த 8000 எங்களுக்கு தேவை. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எங்க வீட்ல எல்லாம் எவ்வளவு பணம் சமைச்சோம் ஒரு நாள். அது அதுக்கு நாங்க சம்பாதிக்கிறோம். நாங்க தான் பொம்பளைங்க தான் எங்க வீட்ல எல்லாம் நாங்க சம்பாதிக்குது. எங்க வீட்டு ஃபேமிலி எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் தவிர வேற யாரும் வரக்கூடாது. அவர் மட்டும் தான் ஓட்டுங்க. இந்த குழந்தை மாதிரி தீய சக்தி ஒழிக. தீய சக்தி ஒழிக. அழியணும். யாரும் வேணாம் எங்களுக்கு. எங்களுக்கு விஜய் தான் வரணும். எங்களுக்கு எல்லாம் நல்லது விஜய் நடந்தாகணும். ஓட்டு பெண்கள் பாதுகாப்புக்கு விஜய் தான் சார். வேற யாரும் கிடையாது. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது எல்லாமே பார்த்து வந்தா இருக்கிறோம். டிவில இருந்து எல்லாமே பார்த்து வந்தாரு. நாங்க 11 மணிக்கு நாங்க வெளியே போனா பயந்து தான் வரோம். அதே விஜய் சார் வந்தாருன்னா பயம்லாம் போவோம். ஒரு லைட் எரிய மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் நாங்க பயப்படுறதா இருக்குது. ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு ஏதோ கொஞ்சம் இது இவ்வளவு பசங்க எங்க குச்சின பாக்க குடும்பத்துல சண்டை வருதுங்க. இவ்வளவு பசங்க அது எங்க கிடைக்குது? நீங்க இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அப்ப யாரால வருது அந்த இது? யார் அதிகாரம் கொடுக்குது? ஆட்சியில இருக்கிறீங்கன்றீங்க. அந்த ஆட்சி என்ன பண்ணுச்சு? பசங்க அப்படி கேட்டு குட்டி சாரா விடுவானுங்க. அதுக்கு என்ன பண்ணீங்க? உக்காஞ்சினா போதும். ஆட்சியில எல்லாம் முடிஞ்சிடுமா? 18 வயசு பையன் 12 வயசு பையன் கெடுக்கிறான். 80 வயசு கேள்வின்னு பார்க்க மாட்டானுங்க. கெடுக்கிறானுங்க. என்ன பண்ணுச்சு ஆட்சி? என்ன பண்ணாங்க? ஆட்சி எதுக்கு வரானுங்க? பெண்கள் பாதுகாப்போம். ஊர் மக்கள் நல்லா இருக்குதா ஆட்சி வருது. உன் குடும்பத்தை நல்லா உட்கார வச்சுட்டு எங்க குடும்பத்தை நடுத்தருக்கு வர அது ஆட்சி அது. அப்ப இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இவர் வந்தா என்ன பண்ணு நாங்க முடிவு எடுக்கிறோம். அவர் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண நாங்க முடிவு எடுக்கிறோம். நீங்க சொல்ல தேவையில்ல. நீங்க ஆண்டு இருந்தீங்கல்ல இவ்வளவு பரம்பரையா அப்பா அப்பா அவருக்கு புள்ள அடுத்து பேரா பொண்டாடி அவங்க எல்லாம் நீங்க தான் உட்காரணும். அதுல மத்தவங்க யாரும் உட்கார கூடாதா? ஏன் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. எங்களால முடிஞ்சு நாங்க பண்றோம். அது ஒரு நாய், தெரு நாய் ஜூலி எல்லாம் ஒரு தெரு நாய். அதெல்லாம் தூக்கி போட்டா போயினே இருக்கான். அதெல்லாம் ஒரு பேச்சு அது. அதுவே இவரு போட்ட பிச்சையில தான் வாழுது. அது அதெல்லாம் ஒரு பேச்சு அது. சொல்லுங்களா ஜூலி சொல்லுங்களா பாக்கலாம். தைரியமா தான் சொல்லுங்க. விஜய் இருக்கிறதுல இந்த இதே அண்ணன் வந்து நிக்க சொல்லுங்க. தனியா வந்து நிக்க சொல்லு. நாங்களும் தனியா வந்து நிக்கிறோம். தனியா வந்து நிக்க சொல்லு. பேசுறேன். நான் வந்துடுவேன். நான் வந்துடுவேன். இந்த ஒன்னும் கொடுக்க முடியாது. அதெல்லாம் அதுக்கெல்லாம் மரியாதை தெரிஞ்சாதானே பிள்ளைங்க சரியா இருக்கும். அது பெத்ததே சரி இருந்திருக்காது. அதனால தான் அது பெருங்க சின்னங்கன்னு மரியாதை இல்லாம பேசுது. அதெல்லாம் ஒரு ஆளுன்னா அது பேச்சு எல்லாத்துக்குன்னு என்னைக்குமே எங்க தளபதி தான். காலுக்கு தூசி அது
காலு சத்யராஜ் ரொம்ப தளபதி தப்பா பேசுறது பாத்தீங்களா? அவங்க கலங்குறாங்க. சத்யராஜ் அவருக்கு தான் தெரியும், படம் நடிக்க தான் தெரியும். என்ன தெரியும்? கை கட்டி என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண தெரியும்? அது என்ன பண்ணுவாரு? படம் நடிச்சிட்டு உக்காந்துக்கிறாரு சத்யராஜ். என்ன பண்ணிட்டாரு அவரு? அவரு என்னத்துக்கு வராரு இதுல இப்போ? தளபதி தப்பா பேசுறது. தளபதி அவருக்கு பேசுறதுக்கே தகுதி கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு இதுவே கிடையாது. ஏமா இருங்களா, அவ்வளவுதான் சொந்த காசுல செலவு பண்ணி வராங்க. இப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு மக்கள் வந்து யாரு காசு கொடுத்தாங்க? இப்ப வராரு, யாரு காசு கொடுத்தாங்க? நாங்க வரோம். வேலை என்ன வெட்டி பண்றாரு? இல்லையே, சொந்த காசு, அவரு உழைச்ச காசு. அவரு அப்பத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியும். நான் இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏழைப்பட்டவங்க சரி வெள்ளம் வந்துடும் சொல்லும். அவரு 5 லட்சம் 15 லட்சமா என்னமோ கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒண்ணுமே சொல்லி அப்போ இப்போ மட்டும் விஜய் என்ன பண்ணாரு, அது என்ன பண்ணாரு, இப்போ ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணிடுவாரு, முதல்ல என்ன பண்ணியிருந்தாரு, இதெல்லாம் எதுக்கு கணக்கு காட்டுறீங்க? கணக்கு அவர் காட்டணும்னு நினைச்சா எவ்வளோ காட்டலாம்ல. எதுக்கு தேவையில்லை. மக்களுக்கு செய்யறது சைலண்டா செய்யணும். அதுதான் நல்ல மனசு. இது நல்ல மனசு இல்ல, கெட்ட மனசு. யாருக்கு? தீய சக்திக்கு. நல்ல மனசு இல்ல. ஒருத்தவங்க நல்லா வரணும்னா ஒருத்தன் இறக்கிதான் கீழே விடுவான். சரிங்களா? அவன் வந்து எங்க மேல வந்துட போறாங்கன்னா அவங்க இறக்கி விடுறாங்க. பயம் ஸ்டேட்னா மோத முடியல அவங்களால. அதனாலதான் இப்படி மோதுறாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன இருக்குது மோதத்துக்கு? முடிஞ்சா அவங்களால பேசணும். எதுக்கு மற்றவங்கள பத்தி அவங்க பேசுனா தகுதிக்குது? அவங்க என்ன தகுதிக்குது அவங்கள பேசுறதுக்கு? எங்க பாரு கெஞ்சாவை இறக்கி விடுறானுங்க. பொண்ணுங்க ரேப். அவங்க பொண்ணுங்களை எவ்வளோ ரேப் பண்ண அவங்க கம்முன்னு இருப்பாடா? ஊர் மக்கள் பசங்க இப்படி போறதுனால தான் அவங்க அதுவா இருக்கும். அப்ப அவங்க ஃபேமிலி சேஃப்டி பண்றாங்கல்ல அவங்க. ஊர்ல எதுக்கு ஆட்சிக்கு வரீங்க? ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் தான் நீ ஆட்சிக்கு வர. என்ன நல்லா வச்சிருக்க ஆட்சிங்களா? என்ன பண்ற? இங்க ரோடு இப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்குது. அதாவது உங்க வீட்டு வரைக்கும் ரோடு நல்லா பளபளன்னு வச்சுக்க, மீதி இடம்லாம் அப்படியே நாஸ்தி பண்ணுவீங்களா? வெள்ளம் எப்படி வரும்? நீங்க ஏரியெல்லாம் ஒழுங்கா கட்டாம ஏரியில தண்ணி போறதுக்கு வசதி இருந்தா எதுக்கு வெள்ளம் வரப்போகுது? வெள்ளம் வந்து இந்த மாதிரி எங்க வீடெல்லாம் இது விட்டு ஏதோ ஒரு நல்லா இருந்தோம். எங்க கூவார்ல தான் நாங்க இவ்வளவு வருஷமா இருந்தோம். என்ன பண்ண அந்த கூவாத்துல கொசுங்கள்ல நிம்மதியா இருந்தோம். இப்ப போயிட நல்லா இல்ல. இப்ப நாங்க அதே இடத்துல நாங்க என்ன பண்ணீங்க? எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நீங்க அதே இடத்துல எங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து நல்லா ஒரு ரோடு போட்டு கொடுத்தா நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா? அப்படின்னா ஆட்சிக்கு வந்தீங்க நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்துக்கிறீங்களா? எது பண்ணாலும் காப்பி அடிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? கண்ணாடி போட்டா அது எப்படின்னா நாங்க பார்க்க மாட்டோம். எப்படின்னா எப்படி சொல்றது, அதை வந்து காப்பி அடிச்சாதான் இது நம்மள அவரு ஒரிஜினலா நடத்துறாரு. அதை வச்சு இவங்க காப்பி அடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா எங்களை பார்த்து அவர் காப்பி வச்சாரு. எதுக்கு இந்த பொய் விளம்பரம்ன்றேன்? விளம்பரம் எதுக்கு இந்த பொய் விளம்பரம்? நேர்மையா இருங்களேன். நீ உங்களுக்கு நேர்மையா இருந்தா பழக்கம் இல்லை பல் தப்போ. அதுதான் உண்மை. தற்கொலைன்றாங்களா? முதல்ல அவனுங்க தான் தற்கொலை. என்னைக்கு ஜெயிச்சிருக்கானுங்க அவனுங்க? சீமானுங்களாம் என்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க? ஜெயிச்சா நீங்க சொல்லலாம், ஜெயிச்சுட்டு நாங்களும் ஜெயிச்சோம் அதனால மற்றவங்க தற்கொலையலாம். நீங்க இவரை உட்கார வச்சுட்டு அவர் எதுவும் பண்ணலன்னா நீ சொன்னா கரெக்ட். உட்காரவே இல்லை, இன்னும் அவரை வர வைக்கவே விட மாட்டேன்றீங்க. அதுக்குள்ள தற்கொலை என்ன? எப்படி அது ரொம்ப இது அவங்கெல்லாம் எதுக்குமே இது கிடையாதுங்க. இவரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அவங்களுக்கெல்லாம் தகுதின்றதுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இவர் தான் இந்த வாட்டி ஜெயிக்கணும். இவர்தான் ஜெயிக்கணும். திமுக டெபாசிட் ஆகுமா? செட்டே சொல்லுங்க. நாமம் போட்டு சொல்லுங்க. திருப்பதி பெருமாள் கோயில போய் உட்கார சொல்லுங்க. போயிட்டு அண்ணா நகர் எப்படிடா? அண்ணா எந்த இடமா இருந்தாலும் சரி அவர் தான் ஜெயிப்பார்.